ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு அவங்க புருஷன் வீட்டுக்கு போறா. ஆனா அந்த வீட்டை பார்த்தாலே அந்த பொண்ணுக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் புருஷன் கூப்பிடுறானேன்னு சொல்லி நம்பிக்கையில இப்ப அந்த வீட்டுக்குள்ளேயும் போறா. அன்னைக்கு நைட்டே அவங்க 2 பேருக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டு முடியுது. நடுராத்திரி அந்த பொண்ணுக்கு முழிப்பு வர பக்கத்துல இருந்த புருஷனை காணாமேன்னு சொல்லி எந்திரிச்சு தேடும் போது பக்கத்து ரூம்ல ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி தெரியுது. அங்க போய் பார்த்தா அவ புருஷனும் ஒரு கீரையை பிடிச்சி வெட்டி அந்த பச்சை மாமிசத்தை ஒரு இலையில மடிச்சு கூடவே ஒரு சாராய பாட்டிலையும் எடுத்துட்டு அவங்க வீட்டு மாடி மேல போயிட்டு இருக்கா. அவனுக்கு தெரியாம இந்த பொண்ணு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. அங்க சோனியக்காரி மாதிரி ஒரு கிளவியை பார்த்த இவ்வளவு பயந்த அந்த இடத்துலயே விழுந்து மயங்கிடுறா. அடுத்த நாள் மயக்க தெரிஞ்ச அந்த பொண்ணு கிட்ட அவன் புருஷனுமே அது எங்க அம்மா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாந்திரிகம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் மனநலம் சரியில்லை, அதனால எனக்கு தெரியாம நீ மேல போகாதன்னு சொல்லி அவகிட்ட வார்னும் பண்றான். இப்போ புருஷனோட பேச்சு கேட்டு அதை பெருசா எடுத்துக்காத அந்த பொண்ணுமே வீட கூட்டிட்டு இருக்கா. பார்த்தா எல்லா இடத்துலயுமே இந்த பாட்டியோட முடியா கொட்டி கிடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்க ஒரு பூக்கார அம்மாவுமே அந்த பொண்ணு கிட்ட நீ தெரிஞ்சுதான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. பாட்டி இந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இந்த பாட்டி வந்ததுல இருந்தே இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே குழந்தை பிறக்கிறது இல்ல. அப்படியே வெளியூர்ல இருந்து யாராவது கர்ப்பிணி பெண்ணுங்க வந்தா கூட அவங்களுக்கு கர்ப்பம் கலைஞ்சு போகுதுன்னு சொல்லி அந்த பூக்கார அம்மாவும் சொல்றாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே இந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிரா. இந்த விஷயம் எப்படியும் அந்த பாட்டிக்கும் தெரிய வருது. அந்த பொண்ணு ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணுக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது. அவன் புருஷன்காரனும் என்னன்னு வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துலயே கர்ப்பம் கலைஞ்சிருது.